சிட்டிசன் விஜிலாண்டே இந்த படத்தை பத்தி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா மகளே? இந்த வருண் எனும் கிரிப்டோவா இருக்கிறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வருணை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க இந்த பாரிஸ் சாலமன் கான் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அவர் தான், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் தான். அவருக்கு தெரியாத டாபிக்கே கிடையாது. அவர் பேசினா அது எல்லாமே உண்மையா தான் இருக்கும்னு உண்மையாவே நம்பிட்டு எதிர்க்க உட்காந்துக்கிட்டு என்னமோ ஸ்கூல் டீச்சர் பாடம் நடத்தும் போது நாம எப்படி அமைதியா இருப்போம், எங்க நம்மளை எழுப்பி கேள்வி கேட்டுடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இருப்போம் இல்லையா? அதே மாதிரி அதை விட கேவலமா இந்த பாரிஸ் சாலமன் கான் எது பேசினாலும் அதை உண்மையை நம்பக்கூடிய ஒரு ஜீவனை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதுதான் இந்த வருண். ரொம்ப பிரமாதம். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டிசன் விஜிலாண்டே இருக்கு இல்லையா, இந்த விஜிலாண்டே படம் வந்து ஒரு ரேசிச படம், ஒரு மதத்தை மையப்படுத்தி ஒரு மதத்தினருக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். அதனால அதுல காட்டியிருக்கிறது எல்லாமே வெறுப்புணர்வை தூண்டக்கூடியதுன்னு கூச்சமே இல்லாம இரக்கமே இல்லாம ஐரோப்பிய அரசியல் துளியும் தெரியாம உட்கார்ந்து உருட்டி வச்சிருக்காரு இந்த மேதை. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்சப்பா. இந்த மேதையை பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மேதையுடைய குரு யாருன்றதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் தான் நம்ம பாரிஸ் சாலமன். இந்த குரு பேசுறத உண்மைன்னு நம்பக்கூடிய இது மாதிரியான ஆள் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருப்பார்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சிட்டிசன் விஜிலாண்டேல காட்டினது உண்மையாவே ஐரோப்பாவில் நடந்துட்டு இருக்க 100%, 0.1% தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க நடக்கிற இன்னும் கொடுமையை இந்த படத்துலலாம் நாம காட்டிடவே முடியாது. படத்தை அப்படியே உண்மையாவே அங்க நடக்கிறத மையப்படுத்தி எடுத்தாலுமே கண்ணால் நம்மளால பார்த்துட முடியாது. அவ்வளவு கேவலமா அவ்வளவு கொடூரமான வேலையை அங்க இருக்க பச்சை சங்கிகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா நம்ம வருண் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து பாவம், அவங்களுக்கு வந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து வாழ வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள வந்து தவறாக பேசி தவறாக சித்தரித்து இது மாதிரி படத்தை எடுத்து இங்கே மதக்கலவரத்தை தூண்டுறாங்கன்னு உருட்டி வச்சிருக்காரு நம்ம சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அதாவது தன்னுடைய குரு எப்படி எந்த விஷயமும் தெரியாம அறகுறையா ஒரு சில விஷயம் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சிட்டிசன் விஜிலாண்டே படத்தை பத்தி பேசி வச்சிருக்காரு. முழுக்க அதுல ஒண்ணுமே கிடையாது, பூரா இந்த பச்சைகளுக்கு முட்டு கொடுத்தே பேசி வச்சிருக்காரு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க கோவை குண்டு வெடிப்புல அதுல வந்து முக்கிய குற்றவாளிகளா இருந்தவங்களையே இங்க வந்து மிகப்பெரிய மனித புனிதர்கள் மாதிரி பேசுறவனுக்கு தான் இவனுங்க. அதனால இவனுங்க கிட்ட நாம வந்து ஐரோப்பாவில் நடக்கிற விஷயத்தை பத்தி இவங்க நியாயமா பேசிடுவாங்களா அப்படின்னு நாம நினைச்சு இவங்களுடைய வீடியோலாம் பார்த்தோம்னா நமக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சிட்டு தான் அர்த்தம். ஏன்னா சார் என்ன பேசி வச்சிருக்காருன்னா, அவருடைய குருவா இருந்த பாரிஸ் சாலமன் கான் எப்படி ஈரான்ல அங்கே இருந்த கொமேனிக்கு முட்டு கொடுத்து வச்சிருந்தாரோ, அதே மாதிரி தான் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பங்குக்கு இங்கே இருக்க ஐரோப்பாவில் இது மாதிரி கொடூர குற்றங்களை செய்யக்கூடிய இந்த பச்சைகளுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க அளவுக்கு ஐரோப்பாவில் இருக்க அந்த பச்சை சங்கிகளே முட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு பாருங்க ரொம்ப கொடூரம். உச்சபட்சமா இவனுக்கு கொடுக்குற முட்டுகள்லாம் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. எனக்கு போட்டியா போயிட்டு இருக்குங்க. சார் என்ன சொல்றாருன்னா, அந்த படத்தை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அது மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். உண்மையாவே அது மாதிரி ஏன்டா இன்னும் பண்ணலன்னு தான் ஐரோப்பிய அரசியல் இப்போ சமகால 60 ஆண்டு காலத்தில் நடக்கும் அரசியல் தெரிஞ்சவனுக்கு எழக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அங்கே இது மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு உடனே இந்த மாதிரி இவங்க வந்து கத்தியை தூக்கிட்டு அலையிறாங்க, இந்த மாதிரி இஸ்லாமியர்களை கொல்ல அவங்க திரியிறாங்கன்னு சார் ரொம்ப உருண்டு வச்சிருக்காரு. அப்படிலாம் அங்கே நடக்கவே இல்லை. நம்பாதீங்க. பிரிட்டன்ல மட்டும் கிட்டத்தட்ட 2,50,000 பெண்கள் இந்த பச்சைகளால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடூரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுலேயும் அவங்களுடைய மெஜாரிட்டியாக ஒரு 70-80% பெண்களுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 இப்படி 13 தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு சின்ன பெண்களை இப்பேற்பட்ட கொடூரத்துக்கு உட்படுத்தியிருக்கானுங்க. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட தேடி படிக்கிற அறிவு இல்லாமல் இந்த வருண் மாதிரியான ஆட்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்கக்கூடிய நிறைய பேர் அதை நம்பிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி வேலையைத்தான் இந்த பாரிஸ் சாலமன் கான் பண்ணிட்டு இருக்கான். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு என்னதான் அதில் லாபம்னு எனக்கு புரியல. ஆனால் இவங்க கிட்ட நற்பெயர் வாங்கவே இது மாதிரி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் மறைச்சி முட்டு கொடுத்து சோறு தின்னுட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு சோறு தின்றதுக்கு இந்த வருணுக்கெல்லாம் ஐரோப்பாவில் என்ன நடக்குதுன்னு துளியுமே தெரியாது. இங்க நாம பேசுறதுக்கு நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனால் ஐரோப்பாவில் என்னன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை இது மாதிரி பல பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பலாத்காரம் பண்ணிடுறானுங்க. பண்ணிட்டு அதை எதிர்த்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதுக்காகவே
அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி பாதிக்கப்பட்டவங்களையே இவனுங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறானுங்க. ஏன்னு கேள்வி கேட்டால், நீ வந்து அவங்களுடைய மதத்தை பற்றி பேசி அவனை வந்து புண்படுத்துகிற. எப்படி தன்னுடைய பெண்ணை பல பச்சை சங்கிகள் சேர்ந்து கற்பழித்து கொடூரப்படுத்தியிருக்காங்க. அந்த வேதனை தாங்காமல் எதுவுமே பண்ண முடியாமல் போஸ்ட்டில் தன்னுடைய ஆதங்கத்தை சோஷியல் மீடியாவில் காட்டினா அதுவே தவறு, அது வந்து அவர்களுடைய குற்றம் செஞ்சவங்களுடைய மனசை புண்படுத்துதுன்னு பேசுகிற அளவுக்கு தான் ஐரோப்பாவில் சட்டம் இருக்குது வருண் சார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பாரிசாலன் பேசுகிறத மட்டுமே உண்மைன்னு நம்புறதை நிறுத்தணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முற்படணும்னா நிறைய தேடணும், நிறைய படிக்கணும். எதுவுமே தெரியாமல் குறிப்பிட்ட இந்த மதத்தினருக்கு மட்டும் நான் முட்டு கொடுத்துட்டே இருப்பேன், அப்படி முட்டு கொடுத்து தான் நான் சோறு தின்னுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நிறைய கோயில்கள் இருக்குது, நம்ம கோயில்களே இருக்குது, ஏன் சர்ச்சஸ் கூட இருக்குது, மசூதி கூட இருக்குது. நீங்கள் எதுக்கு இங்கே வீடியோ உட்காந்து போட்டுறீங்க? போய் அங்கே அவங்களுடைய கோயில் வாசலில் உட்காந்து யாசகம் வாங்கி சாப்பிடலாமே. உண்மையை மறைச்சித்தான் சோறு தின்னு தான் வயிறை வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு வயிறு வளர்ப்பு தேவையே கிடையாது. இப்படி ஒரு பொழப்பே தேவையில்லையே. ஐரோப்பாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே, இந்த படத்தில் என்ன காட்டியிருக்காங்கன்னு புரியாமலேயே, இதில் வந்து ரேசிசத்தை காட்டியிருக்காங்க, இதில் வந்து மதவாதத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு உருட்டி வச்சுருக்கீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஐரோப்பாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மதத்துலையும் எந்த மதத்தில் இது மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பயங்கரமான சோஷியல் மெசேஜையும் மனிதாபிமானத்தையும் மக்கள் மேலே இருக்க அக்கறையும் நீங்கள் இந்த வீடியோக்கள் மூலமாக போடலாம். இந்த சிட்டிசன் விஜிலான்ட்டே ஒரு சாம்பிள் தான். நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். உண்மையான மெயின் பிக்சரையெல்லாம் ஜனங்க பார்த்தா, அதுலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தெரியாதவங்க பார்த்தா அவங்களே திகைச்சு போயிடுவாங்க. என்னடா இது நம்ம நாட்டில் நடக்கிறத விட அங்கே கொடூரம் சட்ட ரீதியாக நடந்துட்டு இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டுருவாங்க. அந்த அளவுக்கான கொடூரங்கள் தான் அங்கே நடக்குது. ஆனால் இந்த வருண் பேசின வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே நடக்கவே இல்லை. அங்கே வந்து வெள்ளை இன மக்கள் இங்கே வேறுபாட்டையும் மத வேறுபாட்டையும் மையப்படுத்தி தான் இவங்க இது மாதிரி பொய் வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியே அந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் தோணும். ஏன்னா அந்த மாதிரி கன்றாவியாக கேவலமாக பேசி வச்சிருக்காரு. சுத்தமாக ஒரு விஷயமும் தெரியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இதில் சார் சொல்கிறாரு, எலன் மஸ்கோடைய பேஜெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான இனவாதம் இருக்குமா, மதவாதம் இருக்குமா, அங்கே இருக்க மைக்ரன்ஸை மையப்படுத்தியே அவருடைய போஸ்டெல்லாம் இருக்கும்னு சார் வருண் சார் வந்து ரொம்ப அழறாரு. எலன் மஸ்க்கு ட்ரம்ப் கூடவே இருந்து என்ன அரசியல் நடக்குதுன்னு ஜியோ பாலிட்டிக்ஸ் அத்தனையும் தெரிஞ்சவன், ஒரு மிகப்பெரிய ஆள். அதுவும் ட்ரம்ப் கூடவே இருந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி கூட இருந்து என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு ஐரோப்பாவில் தெரியாமலையா அவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது மாதிரி பேசிகிட்டு இருப்பான், இது மாதிரி அவன் போஸ்ட் போட்டுட்டு இருப்பான். இதை யோசிக்கக்கூட அறிவில்லாத இந்த வருண் மாதிரியான கிரிப்டோவெல்லாம் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இங்கே வந்து மனித பாடத்தை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் மனிதர்களாக இருங்கள், இனவாதத்தை பார்க்காதீர்கள். ஐரோப்பாவில் இந்த கருப்பினத்தவர்கள் எப்பேற்பட்ட கொடூரத்தை பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளை இனத்தவர்கள் மேலன்னு துளியும் தெரியாத இந்த கிரிப்டோ இங்கே உட்காந்துக்கிட்டு எலான் மஸ்க் மாமாவை வந்து இவர் நோண்டு வரான். இவர் அளவுக்கு எலான் மஸ்க்கு அரசியல் தெரியலையா? யாரு மஸ்க்கு அரசியல் தெரியலையா? மஸ்க் வந்து ரேசிசத்தை ப்ரொமோட் பண்ணுறாராம், நிறவாதத்தை ப்ரொமோட் பண்ணுறாராம், மதவாதத்தை ப்ரொமோட் பண்ணுறாராம், மக்களிடம் பிரிவினையை உண்டு பண்ணுறாராம். அதை இவர் சொல்றாரு. இத்து போற இரும்பையே எடை போட்டு திங்கிற நாய் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? இங்க உட்கார்ந்துகிட்டு ஈரான்ல இருக்க கொமேனிக்கு முட்டு கொடுத்த இந்த அதிமேதாவி எல்லாம் மஸ்க் மாமாவை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் மஸ்க் அங்க என்ன நடக்குது, யூரோப்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் எக்ஸில் எதை பேன் பண்ணணும் எதை பேன் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே போட்டு வச்சான். இதுவே இந்த வருண் மாதிரியான ஆட்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு உட்காந்து ஊட்ட வேண்டியது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த உங்களால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்ஜிடிவி சார்ந்த விஷயத்தை வந்து ஐடி கம்பெனிஸ் மூலமாக இவங்க கொண்டு வந்து அதுலேருந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெளி கொண்டு வராங்க மக்கள் மத்தியில். ஆனால் அங்கே ஐரோப்பாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்ஜிடிவிலாம் ஆல்ரெடி ஏற்கனவே சகஜம் இல்லையா, அவங்க புதுசாக ஒன்று பண்ணாங்க இந்த மல்டி கல்ச்சரலிசம் மூலமாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமிகிரன்ஸ் வராங்க இல்லையா, அவங்க கூட இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பள்ளியில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களை வந்து இணைக்கிறாங்க. அதாவது சட்ட ரீதியாக இந்த அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி அங்கேருந்து வந்தவங்க கூட நாம் சுமூகமாக போகணும், ஒரு உறவை நாம் வளர்த்துக்கணும், அப்படி வளர்த்தாதான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை
அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்களையும் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையும் என்ன பண்ணுறானுங்கன்னா லீகலாகவே என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த கற்பினத்தை, அதாவது அங்கேருந்து வந்தானுங்க இல்லையா, இல்லீகலாகவும் லீகலாகவும் எவனாக இருந்தாலும் சரி அவனோட நீங்கள் பழகுங்க அப்படின்னு இதை ஒரு ப்ரோக்ராமாகவே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் இந்த வருண் மாதிரியான பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரை முறைக்கிறா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வீட்டு பெண்களை யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட எல்லாம் பழகணும்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சுன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அங்கே இருக்க மக்களால் இது எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. இதனால பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழையபடி 1960s and 50s இருந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோம் ஸ்கூலிங்கே நாங்கள் பண்ணிக்கிறோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஹோம் ஸ்கூலிங்கே படிக்க வைக்கிறோம், ஹோம் ஸ்கூலிங்லேயே அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்று தந்துடுறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களே முடிவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம்னு நிறைய பேர் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரியான விஷயம்லாம் இந்த வருண் போன்ற ஆட்களுக்கு தெரியவே தெரியாது. சிட்டிசன் விஜிலாண்டில் காட்டின இந்த ஜெர்மன் பற்றி கூட நம்ம பேச வேணாம். ஜஸ்ட் பிரிட்டனில் மட்டும் நாம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 1997 இப்போ வரைக்குமே ராதர்ஹாம் அண்ட் வேல்ஸ் இந்த ரெண்டுத்தில் மட்டும் என்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்களை மையப்படுத்தி பாகிஸ்தான் க்ரூமிங் கேங், அதாவது பாகிஸ்தான் பச்சை சங்கிகள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க 1990 இவனுங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் ஏகப்பட்ட சிறுமிகள் 30-40 பேரால் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? என்னடா கூச்சவே இல்லாமல் இந்த சிட்டிசன் விஜிலாண்டே படத்தை நீ பார்த்துட்டு நீ பார்த்தியான்னு கூட தெரியல, அது இங்கே நிறவெறுப்பை தூண்டுது மத வெறுப்பை தூண்டுதுன்னு பேசிகிட்டு இருக்கியே. உன்னுடைய வீட்டில் இது மாதிரி யாருக்காவது நடந்திருந்தா அப்பவும் நீ இப்படி தான் பேசுவியா? எனக்கு அதுதான் புரியல. இவனும் சரி இந்த பாரிசாலனும் சரி எப்படி தான் இவனுங்களாம் மனசாட்சியோட பேசுகிறானுங்களா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக புரியல மக்களே. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்க மூலமாக காசை வாங்கி வயிறை வளர்க்குறதுக்காகவும் எப்பேற்பட்ட கேவலமான விஷயத்தை இவங்க செய்கிறாங்கன்றதே மறந்துட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பேசணுமா? இங்கே நான் சொன்ன இந்த விஷயம் வேல்ஸ் அண்ட் ராதர்ஹாம் இந்த 2 இடத்துல மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த யூகேலேயே ஏகப்பட்ட இடத்துல இந்த புள்ளி விவரப்படி சொல்லணும்னா அடிக்கிட்டே போகலாம் மக்களே. இது யூகேல மட்டும். அப்படின்னா ஐரோப்பா முழுக்க புள்ளி விவரப்படி என்னென்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த லண்டனிஸ்தான் சீரீஸே அதுக்காக தான். ஏன்னா இங்கே இருக்க நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசிடுறானுங்க. இந்த மாதிரி தான் அந்த வருண் மாதிரியான ஆட்கள்லாம் எவ்வளவு கேவலமான விஷயத்த அப்படியே கூலாக ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த வீடியோவில் பேசி வச்சிருக்கிறது தான் மக்கள் உண்மையாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் சொன்ன இந்த 2 இடத்துல மட்டுமே சின்ன பசங்க, அதாவது ஒரு 10 வயசுலேருந்து 20-25 வயசுக்குள்ளே இருந்த அந்த பெண்களை எவ்வளவு கொடூரப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடூரப்படுத்தியிருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்காத மாதிரியே இந்த படம் ஒரு ப்ராபகேண்டாவுக்காக உருவாக்கப்பட்ட மாதிரியே இது மாதிரியான ஆட்கள் உட்கார்ந்து பேசுகிறதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? சார்லாம் எப்பேற்பட்ட பிரிவுன்னு என்னால் விவரிக்கவே முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வாயில் வருது, ஆனாலும் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால நீங்களே சார் எப்பேற்பட்டவர்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நாம் லண்டனிஸ்தான் 3rd பார்ட்டில் இது மாதிரியான ஆட்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு முக்கியமான சம்பவத்தை மையப்படுத்தி, அதுலேயும் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த 2026 நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் லண்டனிஸ்தான் 3rd பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஆட்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்தால் தயவு செய்து அப்பேற்பட்ட நட்பே வேணான்னு ஒதுக்கி வச்சிருங்க. Until we meet again.